அண்ட் ஒரு வாட்டி என்ன வந்து ஆபீஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டார் கிட்ட வந்து இதை கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு இந்தியாவில் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் சொன்னாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அது மட்டும் கேட்கவே இல்லை. அந்த ப்ரொடியூசருக்கான ஒரு வருத்தம். நான் அவங்க எவ்வளோ வந்து கேளு இதை நீ கேளு அப்படி சொன்னாங்க. நான் வந்து அது கடைசி ஆனா இங்க சிரிச்சுட்டே நான் பேசிட்டு என்னென்னமோ கேட்டேன். அதை மட்டும் நான் கேட்கவே இல்லை. ஃபன்னியா தானே இருக்கும், அது ஜாலியா தான் இருக்கும். அவர் ஓகே சொல்லிட்டாரு, அவர் கேட்க சொல்லிட்டாரு, உனக்கு என்ன நீ கேளு இப்படி எல்லாம் திட்டுறாங்க நான் பேசிட்டு இருக்கும் போது. ஆனா நான் கேட்கவே இல்லை. அண்ட் அவர் வந்து அவங்க கிட்ட நாங்க சொன்னோம் டிடி கிட்ட கேட்க சொல்லி, ஆனா டிடி தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு தட் இஸ் வை ஷீ இஸ் டிடி சொல்லிட்டு போனாரு. அண்ட் அது சொன்னவர் வந்துட்டு அனிருத். இல்ல நீ அது பேரை சொல்ல விரும்புறியா இல்லையான்னு தெரியல, அதனால நான் கேட்கல. ஐ நோ திஸ். எனக்கு ஒரு தடவை போன்ல பேசினப்ப இதை சொன்னாப்புல. தட்ஸ் வை அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. தட்ஸ் வை அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா சில கேள்விகள் வந்து கேட்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சில கேள்விகள் வந்து அவங்க கேட்க கூடாதுன்னு சொன்னாலும் கேட்பாங்க. கேட்கலாம், ரெண்டும் உண்டு. ரெண்டுமே. சில பேர் வந்து அவங்க எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வேண்டாம், அவங்க தன்னடக்கத்தினால அப்படி சொல்லலாம், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நாம கேட்கணும், அது கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை, இல்ல அந்த காம்ப்ளிமெண்ட்டை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ நாம அதுக்கு ஆப்போசிட்டாவும் நாம செஞ்சுதான் ஆகணும். நான் ஒரு பெரிய ஸ்டாரை, ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், அவர் நான் இன்டர்வியூ பண்றப்ப அவர் ரொம்ப இன்டர்வியூ கொடுக்காத ஒரு ஆள். ஐ திங்க் அவரே நம்ம ஒரு ஆள் நம்ம தான் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப அப்படி இப்படி போயிட்டு வந்தார். நான் அப்போ கேமராஸ்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்காமல், கான்ட்ரவர்சிக்குள்ள உங்களை பிடிச்சி தள்ளாமல், உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் பண்ணி இந்த ஷோவை நான் ஹிட் பண்ண முடியும் சார், ஐ பிலீவ் இன் தட் அப்படின்ன பிறகு அவர் கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ சந்தோஷமாக பேசினார். அதுக்கு அது ரீசன் அவர் சொன்னார், ஏன் நான் ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்குறதில்ல அப்படின்னு. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், நீங்களுமே யங்ஸ்டர்ஸ் வந்து அதை நம்புங்க. தம்ப்நெயிலுக்குன்னு ஒரு கேள்விலாம் கேட்காதீங்க, வர்றதுல ஒண்ணு தம்ப்நெயிலுக்கு வரட்டும். ஓகே, எப்படி வைரமுத்து பறக்கிற நம்பர் அஜித் குமாரான் மண்டையில ஓடுது சார் தம்ப்நெயிலுக்காக. இப்படி டியூன் பண்ணி வச்சிருக்காங்களே பாருங்க சார், ஆட்டோமேட்டிக்கா அது அவங்க சேனல் என்னன்னாலும் சொல்லிட்டோம். நீங்க உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு, உங்ககிட்ட விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இன்டர்வியூவே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். பட் உங்களுடைய தம்ப்நெயில் கொஸ்டின் என்ன? இல்ல அது அஜித்தா விஜயான்னு கேட்க சொல்றாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் கேட்க எவ்வளவு நாகரிகமா இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் ஒழியணும் சார். அஜித்தா விஜயா பாவம் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில பேசிட்டு இருக்காப்பா. எப்படி சிக்கி இருக்கும் பாருற மாதிரி ஆயிடுச்சு. கலைஞரோட இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். பட் அதுல ரொம்ப சுவாரஸ்யமான என்னன்னா, நான் சொன்ன நேரத்துக்கு முன்னால் அவர் வந்துட்டார். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால் போய் நாங்களாம் லைட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் நாங்கள் சொன்ன நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டார். எதிர்பார்க்கல. ஸோ கோட் வந்து அங்கே பையன்கிட்ட கொடுத்துருந்தேன். நான் என்ன சொன்னேன், அவர் வந்ததுலேருந்து ரோல் பண்ணேன். ஏன்னா கிடைக்கிற எல்லாமே கண்டென்ட் இல்லை, அது அவ்வளோ கிடைக்காது, ரொம்ப ரேரு. ஸோ அவரில் இறங்கணும் ரோல்ன்ட்டேன். நம்ம தலை எல்லாம் தான் கேமரா. ஸோ ரோலுன்ன உடனே என்ன பண்ண உடனே அப்படியே பேசிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன பண்ணேன், இப்படின்னு கூப்பிட்டேன் அந்த பையனை, கோட் வச்சிருந்த பையனை. அப்படியே பேசிட்டு அப்படி கையை நீட்டினேன். அந்த கோட்டை அப்படி பின்னால் கொடுத்தான், அப்படி டக்குன்னு தூக்கி மாட்டினேன். அவர் ஒரு செகண்ட் நின்றுட்டு, தட்ஸ் கால் த ரியல் ஸ்பான்டனிட்டி. ஓஹோ, நான் ஒன்ன பேட்டி எடுக்க போறேனா அப்படின்னாரு. நானே கைது எடிட்டு வந்திருக்கேன், டமக்குன்னு கோட்டை தூக்கி மாட்டேன்னு. ஸோ இப்போ பார்க்குறப்ப நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய. அதே மாதிரி ஜெயகாந்தன், சோ, இவங்க ரெண்டு பேரையும் பேட்டி எடுத்தது திரு ஜெயகாந்தன், திரு சோ, ரெண்டு பேரை பத்தி அந்த ரெண்டு பேட்டியும் வந்து. அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் பர்சனாலிட்டி நீங்க கேட்டது, ஒரு ஜர்னலிஸ்டா ஒரு கேள்வி கேட்டீங்க. யூ வாண்ட் டு ஷேர்? அது ஓகே, அதுக்கு வீடியோ ரெக்கார்ட் இல்லை. ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டராக்ட் வித் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியர். ஆமாம், அப்போலாம் இது தெரில, இது ஒரு இந்த ஜேர்னலிஸ்ட் ஈகோவா என்னன்னு தெரியல. அவ்வளோ சின்ன வயசுல அவ்வளோலாம் பண்ணிக்கோ. அப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ஃபோட்டோ எடுக்கலாம் கூச்சம். நம்மள எப்படி போய் அவங்களோட போட்டோ எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி. அது அப்போ டப்புன்னு கையில் ஒரு ஃபோன் இருந்தால் கூட தோணாது. அப்போ ஒன்றும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபருக்கு கண்ணை காட்டிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி நிற்கணும், அப்புறம் எடுக்கணும்னு. ஸோ நான் வந்து 2010 ஐ வாஸ் செலக்டட் அஸ் அன் IVP இன்டர்நேஷனல் விசிட்டர் ஃப்ரம் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன், பெஸ்ட் யங் ஜேர்னலிஸ்ட் அந்த கேட்டகரியில். அப்போ உங்களுக்கு எலெக்ஷன் டைம். ஸோ WB33ன்னு ஒரு சேனல்